விஷன் கேர், நம்பகமான பார்வை. இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. பங்களாதேஷ் பல்கலைக்கழக மாணவர்களினால் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்ட போராட்டங்கள் காரணமாக பிரதமராக பதவி வகித்த ஷேக் ஹசீனா அந்த பதவியிலிருந்து விலகி தற்போது வெளிநாட்டில் தஞ்சமடைந்திருக்கின்றார். இந்த நிலையில் பங்களாதேஷினுடைய இடைக்கால அரசின் தலைவராக பொறுப்பேற்றிருக்கின்ற முகமது யூனுஸ் மீண்டும் பங்களாதேஷை பழைய நிலைமைக்கு கொண்டு வருவாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லோர் மத்தியிலும் இருக்கிறது. யார் இந்த முகமது யூனுஸ்? இவருடைய கிராமீன் டெலிகாம் நிறுவனத்தினுடைய பங்களிப்பு காரணமாக 1997 ஆண்டு முதல் 2007 ஆண்டு வரையான காலப்பகுதிக்குள் 50,000 கிராமங்களில் 2,60,000 பேரினுடைய கைகளில் கையடக்க தொலைபேசிகளை கொண்டு சேர்த்த பெருமை முகமது யூனுஸுக்கு கிடைக்கிறது. பங்களாதேஷனுடைய பிரதமர் ஷேக் ஹசீனா பதவி விலகியதன் காரணமாக அந்த நாட்டு நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டது. இந்த நிலையில் இடைக்கால அரசின் தலைவராக நோபல் பரிசு பெற்ற பொருளாதார வல்லுநர் முகமது யூனுஸ் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். பங்களாதேஷனுடைய சிட்டகாங் நகரில் ஒரு சிறிய கிராமத்தில் நகை கடக்காரர் ஒருவருடைய மகனாக பிறந்தவர்தான் இந்த முகமது யூனுஸ். அமெரிக்காவின் புகழ்பெற்ற பல்கலைக்கழகம் ஒன்றில் பொருளாதாரத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர். தனது நாட்டில் வறுமை தலைவிரித்தாடுவதைக் கண்ட யூனுஸ் வங்கிக் கடன்களுக்கு தகுதி பெறாத தொழில் முனைவோருக்கு சிறு கடன்களை வழங்க திட்டம் வகுத்தார். இதனைத் தொடர்ந்து 1983 ஆண்டு அவர் தொடங்கியதுதான் கிராம வங்கி என பொருள்படுகின்ற கிராமீன் பேங்க். இதில் மகளிர் சுய உதவி குழுவை போன்று செயற்பட்டு பல கோடி பேர் கடன்களை பெற்று பயனடைந்தார்கள். பல லட்சம் பேரை வறுமையிலிருந்து மீட்க உதவியதன் காரணமாக ஏழைகளின் வங்கியாளர் என சர்வதேச அளவில் புகழப்பட்டார். இவரினுடைய இந்த திட்டத்தை தற்போது 100க்கும் மேற்பட்ட நாடுகள் பின்பற்றுகின்றன. கிராமீன் வங்கிகள் இலங்கை மதிப்பில் சுமார் 25,000 அளவிலான கடன்களை 9 கோடி ஏழைகளுக்கு வழங்கியிருக்கிறது. 2006 ஆண்டு யூனுஸ் மற்றும் கிராமீன் பேங்க் என்பனவற்றுக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது. அதே நேரம் தனது தொலைத்தொடர்பு நிறுவனத்தில் 18 கோடி ரூபாவை கையாடல் செய்த குற்றத்திற்காக இவருக்கு குற்றவாளி என நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. தொழிலாளர் சட்டத்தை மீறியதாக கடந்த ஜனவரியில் முகமது யூனுஸுக்கு 6 மாத சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் அதனை எதிர்த்து மேன்முறையீடு செய்திருப்பதன் காரணமாக தற்போது அவர் சிறையில் அடைக்கப்படவில்லை. இவர் மீது 100க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் காணப்படுகின்றன. அனைத்துமே அரசியல் பழிவாங்கல் காரணமாக புனையப்பட்ட வழக்குகள் என்பது முகமது யூனுஸ் தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது. பங்களாதேஷினுடைய முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவினுடைய எதிரியாக கருதப்பட்டவர் இந்த முகமது யூனுஸ். அதிகமான வட்டி வசூலித்து ஏழைகளின் ரத்தத்தை உறிஞ்சியவர் என்று இவரை ஷேக் ஹசீனா விமர்சித்திருக்கின்றார். 2013 ஷேக் ஹசீனா பிரதமராக இருந்த போதுதான் நோபல் பரிசு பணத்தை அரசிடம் அனுமதியின்றி முகமது யூனுஸ் பெற்றதாக வழக்கு பதியப்பட்டது. 2007 கட்சி ஒன்றை தொடங்க திட்டமிட்ட யூனுஸ் ஹசீனாவின் எதிர்ப்பினால் அதனை கைவிட்டார். சர்வதேச அளவில் பொருளாதார வங்கி சார்ந்த பல உயரிய பதவிகளை முகமது யூனுஸ் பெற்றிருக்கின்றார்.